சத்யாவா லவ் பண்ணிட்டு இருக்கற? ஏன் லட்சுமி ஃப்ரெண்ட்ல அவளோட பொண்ணையா லவ் பண்ணிட்டு இருக்க? ஆமாமா, சத்யா தான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படியாவது லட்சுமி அத்தைட்ட சொல்லி சம்மதம் வாங்கு. லட்சுமிதா கோவப்படாதீங்க. ஃப்ரெண்ட் இல்ல, கோவப்படாதீங்கக்கா. சரி கார்த்தி, நான் லட்சுமிட்ட என்னன்னு பேசிக்கிறேன், நீ வை. என்ன அம்மா, லட்சுமி அத்தை ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி இருக்குது, கோவமா இருக்க மாதிரி வேற இருக்குது. எப்படியாவது பேசுமா என்னன்னு. ஏய், இப்ப புரிஞ்சுதா? நீ என்னமோ உன் பிள்ளையே நல்லவன் சொல்லிட்டு இருந்த. அவ பாத்தியா என்ன வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான்னு. நாங்க சொன்னப்ப எங்க கணத்துல அறதான் விழுந்துச்சு. இப்ப என்ன சொல்றது? ஏமா லவ் பண்ணாத கெட்டவனு ஒண்ணே அர்த்தமாமா? உடனே அவளை கெட்டவன் முத்திர குத்திடுவீங்களா? ஏன் நீங்களா வயசு காலத்துல காதலிச்சுக்கவே மாட்டீங்களா? லட்சுமி கோவப்படாம நான் சொல்றது மட்டும் கேளு லட்சுமி. ஜோதி, என்னது இது? என் பிள்ளைய எப்படி வளர்த்த தெரியுமா? எப்படி உன் பையனுக்கு இப்படி பண்ண மனசு வந்தது? அவன் தங்கச்சியை தான பாத்துக்கணும். லட்சுமி அல்வா லட்சுமி, இந்த காலத்து பிள்ளைய மனசுல யார் என்ன இருக்கானே கண்டுபிடிக்க முடியாது. கார்த்தி ஒன்னும் லேஸ்பட்ட பையன் இல்லம்மா, ரொம்ப நல்ல பையன் பாத்துக்க. அது கூட இருக்கவங்கள அவ்வளவு கண்காணிச்சு பாத்துப்பியா. எனக்காக எப்படியாச்சும் அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு நீ தான் சம்மதிக்கணும். எனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேல. ஜோதி, உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஜோதி. நீ எனக்கு எம்பிட்டு உதவி பண்ணிருக்கிற. நான் இத கூட பண்ணலனா என்ன அர்த்தம்? லட்சுமி ராணிக்கா, என்னக்கா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கற? உனக்கு பைத்திய கிட்ட பிடிச்சிருச்சா என்ன? அவங்க எவ்வளவு பண்ணிருந்தாலுமே நீ பொண்ணை விட்டு கொடுக்கறவே என்ன? பிள்ளைக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? அவ பண்ணதுல உனக்கு தெரியுமா? சின்ன பிள்ளைல இருந்து நான் ரொம்ப சோறு இல்லாம கஷ்டப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம எங்க கல்யாணம் முடிஞ்ச காலத்துல கூட அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். எல்லாத்துலயும் பண உதவியும் எல்லா உதவியும் அவ தான் பண்ணிருக்கா. அவளுக்காக நான் இத பண்ண மாட்டேனா? ஏ லட்சுமி ராணி அக்கா, நீ பண்றதுல தப்பு கிடையாது பாத்துக்க. இந்த பையன் நல்ல பையன் தானே. நம்ம சத்யாக்கும் முடிச்சிருக்கு, அந்த பயலுக்கும் முடிச்சிருக்கு. இதுக்கு மேல என்ன யோசனை? கல்யாணத்தை முடிச்சிருவோம்க்கா. அதுல சின்ன பொண்ணு படிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு 20 வயசு தானே ஆகுது. ஏமா எத்தனை வயசா இருந்தானே கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டு கார்த்தி படிக்க வேணா படிக்க வச்சிட போறான். இதுல என்ன லட்சுமி இருக்கு? ஏ குண்டு லட்சுமி அக்கா, ஒத்துக்க. எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. என்னோட பொண்ணு சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். ஜோதி, அது உனக்காக தான் முக்கியமா ஒத்துக்கறேம்மா. அம்மா, என்னைய திட்டாதம்மா. நான் எந்த தப்பு பண்ணல. ஒண்ணே எதுக்கு மக்கா திட்ட போறாங்க? நீ தான் நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்க போற. கார்த்தி யாரும் தெரியுமா? என் மகன் தான். என்ன சொல்றீங்க? உங்க பையனா? ஆரம்பத்துல நானும் தான் சத்தியா ஒத்துக்கல. ஆனா ஜோதி வளர்ப்பு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாதா? கார்த்தி ரொம்ப நல்ல பையன். நீ நல்ல பையனை தான் தேர்ந்தெடுத்து இருக்க பாத்துக்க. கார்த்தி உன்னை ரொம்ப விரும்புறியா, நீ அவனை விரும்புறேன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருக்கலாம்ல. முன்னாடியே பேசி இருந்திருக்கலாம். சரி, இப்ப என்ன? அம்மா, நீங்க ஏதோ தப்பா. ஏமா தப்பாவும் இல்ல ரைட்டாவும் இல்ல. நீங்க பண்ணது எல்லாமே சரிதான். விருப்பங்கிறது எல்லாரும் மனசுக்குள்ளே தோணதான் செய்யும். என்ன நம்ம ரோபாவா யார் மேலே காதல் வராம இருக்கிறதுக்கு இந்த காலத்து பிள்ளைகிட்ட இதெல்லாம் சகசம் பாத்துக்க. நீ உனக்கு கவலைப்படாத. என் வீட்டு மருமோளே உன்னை சீக்கிரம் கட்டிட்டு போயிடுறேன்னு. இங்க பாலட்சுமி ராணியே, நான் போனதுக்கு அப்புறம் என் மருமோளை திட்டிப்படாத என்ன? என் வீட்டு மருமோளை இவதான் வரணும் பாத்துக்க. நானே உங்ககிட்ட ஒரு நாள் வந்து பொண்ணு கேட்கலாம் தான் நினைச்சேன். ஆனா முன்கூட்டியே நடக்கும் எனக்கு தெரியாம போச்சு பாத்தியா. எனக்கும் உங்களோட சம்மதம் வைக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஜோதி. நீ எம்பிட்டு உதவி எனக்கு பண்ணிருக்கிற. கொஞ்சம் நெஞ்சமா அதுக்கெல்லாம் ஒரு பலனா இருக்கும்ல இது. சரி, சீக்கிரம் பேசி முடிவிடுங்க. நம்ம சத்யா கார்த்தி கல்யாணத்தை ஒன்னா வச்சுடுவோம். எல்லாம் சேர்ந்துச்சுன்னு ஜாம் நடத்துறோம். இம்மா, நான் கிளம்புறேன். என்ன பாத்துருந்துக்க என் வருங்கால மருமோளை. ஏ அதான் உங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சாச்சு இல்ல, இன்னும் என்ன கண் கலக்கிட்டு இருக்கிற? போ, உள்ள போய் சந்தோஷமா இரு. எதாவது பண்ணி பிரச்சனை இருக்கலாம் பார்த்தா எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாளுகளே. என்ன மக்கா அப்படி பாக்குற? உன் மேல எந்த கோவமும் இல்ல. போ, அவங்க நம்ம குடும்பத்துக்கு நிறைய செஞ்சிருக்காங்க சத்யா. அதுக்கு பலனா நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரி பாத்துக்க. அம்மாக்கு இதான் ரொம்ப பெரிய சந்தோஷம். வாழ்க்கையில ரொம்ப பெரிய சந்தோஷம்னா உன்னோட கல்யாணமும் கார்த்தியோட கல்யாணமும் பாக்குறதுதான் பாத்துக்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன் உள்ள. ஏன் அம்மா, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போதானே கொஞ்ச நாள்ல. நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்நாட்டுல எதுக்கு இங்க வர சொன்னீங்க? யாராச்சும் பார்த்து வீட்டுல போய் சொல்லிட போறாங்க. சீக்கிரம் சொல்லுங்க. சத்யா, கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் எனக்காக உட்கார்ந்து பேசு சத்யா. ஒன்னே உன்கிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வர சொன்னேன். சத்யா, இந்த இருட்டு நேரத்துல இந்த தீல உன் கூட உட்கார்ந்து பேசுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க என்னன்னு சொன்னீங்கன்னா சீக்கிரம் நான் வீட்டுக்கு போவேன். எங்க அம்மா என்ன தொடுவாங்க. வெளிய ஃப்ரெண்ட பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். சத்யா, நான் நேரா விஷயத்துக்கு வரேன். அன்னில இருந்து இப்போ வரைக்கும் எல்லா நேரமும் உனக்காகவே சப்போர்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இனிமேலும் இல்ல, இந்த வாழ்க்கை முழுக்க உன் கூடவே இருக்கணும்னு ஆசையா இருக்கு சத்யா. நான் இருக்கலாமா உன் கூட? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணு புரியலையே. நான் சொல்றது உனக்கு புரியலையா? சரி, நான் நேராவ சொல்றேன். உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருப்போம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ என்ன சொல்ற சத்யா? உனக்கு என் மேல விருப்பம் இருக்கா? விருப்பம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நேத்துங்க காலேஜ்ல ஒரு 2-3 நாள் உங்ககிட்ட பேசிருப்பேனா? அந்த பார்த்த 3 நாள் எப்படி தான் ஒரு மனுஷனுக்கு காதல் வருமோ எனக்கு தெரியல. சத்யா, இதெல்லாம் சொல்லிக்கிட்டா வரும். பொய் சொல்லாத. உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். நான் சொன்னேனா உங்களுக்கு எனக்கு பிடிக்கும்னு சொன்னேனா? பேசாம உங்க வேலைய மட்டும் பார்த்துட்டு போங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயம் பேசுனே என்கிட்ட வர சொல்லாதீங்க. அது மட்டும் இல்ல, இனிமேல் காலேஜ்ல பார்த்தா என்ன பேசாதீங்க. சத்யா, ப்ளீஸ் சத்யா, விட்டு போயிடாத.